கொதிக்கிற தண்ணி எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்காது, ஒரு நாளைக்கு குளிர்ந்துதான் போகும். களத்து மேட்டுல எவனாவது திருநா கூட வயிற்று பசியில செஞ்சான்னு நினைச்சு அவனை மன்னிச்சிருவீங்களே? பித்த பிள்ளைய மன்னிக்க கூடாதா? மன்னிக்க கூடிய காரியம் ஆடியது. அவன் பிறந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ஒரு நாளாவது அவனை கையை நீட்டி இருப்பேனா? எவ்வளவு ஒரு குட்டிக்காக ஊர்ல இருக்கவன்ட்ட போய் உதவாயிட்டு வந்திருக்கானே. என்னங்க இது? மரத்துல கூட யாரை கட்டிட்டு படாருது? எப்படியோ அவ மனசு இவ மனசு ஒன்னா போயிடுச்சு. அவளுக்காக அடி கூட வாங்கிட்டு வந்திருக்கானே. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்களாங்க. என்னடி ஆக வேண்டியது? அந்த ரவுடி பைய காணிக்கிட்ட சரிசமமா உட்கார்ந்து சம்பந்த பைய சொல்றியா? அது இல்லங்க, வந்து இந்த பாடி, நீயும் உன் மகன் நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காதாமா. அப்புறம் என் பிள்ளைக்கு நீங்க என்னதாங்க பண்ண போறீங்க? உரங்காம்பட்டி பொண்ணுக்கு நாள் குறிச்சிட்டு வர போறேன். பாடி என் வண்ணக்கிளி, கொழுந்தனார பார்த்ததுல குதூகலமா களை தனிய தாண்டவம் ஆடுது. அவளுக்கு தான் காதல் நான் பார்த்ததுல பொங்கிருச்சு. உனக்கு என்னாச்சு? கதவெல்லாம் திறந்து வழி விட்டு இருக்கிற. மச்சினுச்சு, உன் மச்சான் வந்தார, என்ன பேசி முடிவெடுத்தீங்க? புரியல? அதான் கிளைமேக்ஸ். அடிங்க. ஆனா பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணும் ஒருத்தனை மனசார நினைச்சிட்டானா பொண்ணு அவனுக்காக வாழ்வா, இல்ல அவனுக்காக செத்து போயிடுவா. அப்படியா? திருமாண்டி, உன் வீச்சருவாளுக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அதுக்கு வேலை வந்துருச்சுடா. இந்த கோயில் ஆபீசரை கொன்னுமே, அதே மாதிரி இந்த மாணிக்கம் பைய தலைய தனியா எடுத்துட்டு போய் கோயில் சூலத்துல சொருகிடு. மாமா, என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நீங்க சொல்றபடி எல்லாம் நான் கேக்குறேன். அவரை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க மாமா.
நிலம் 4 லட்சம் ரொக்கம் 60 பவுன் நகை போடுறேங்கிற உறங்காம்பட்டி இந்த சம்பந்தத்தை எப்படா விடுறது? அட அபசகுன மாதிரி தும்முறான் பாரியா. அது போட்டோம், அங்க போறவன் பாவா ராவுத்தன் தானே? ஆமாங்க. ராவுத்தரே, அடடே வாங்க மாப்ள. கார்த்திகை பிற கண்ட மாதிரி இருக்கு. எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, பையனுக்கு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ண உறங்காம்பட்டி போய்கிட்டு இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்து ஒரு லேகிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது போட்டோம், உன் வீட்டு வாசல்ல என்ன ஒரே கூட்டம்? அதை ஏன் மாப்பிள கேக்குறீங்க? ஆணு மேல பிரியப்பட்ட குமரு ஒண்ண பிரிச்சு வச்சுட்டாங்க. அது விஷத்தை குடிச்சிருச்சு. அப்புறம் பூச்சி மருந்துதான். விஷத்தை முறிச்சிட்டேன். அல்லா புண்ணியத்துல பொழைச்சிக்கிச்சு. நீங்க வாங்க, லேகியம் தரேன். ஏன்பா கூட்டம் போடுறீங்க? விலைங்க வாங்க. நல்ல முத்து மாப்பிள, இந்த பொண்ணுதான். மாப்பிள, வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க அடங்கி போகணும். அதே சமயத்துல பிள்ளைங்க ஆசைப்படுறதையும் பெத்தவங்க நிறைவேற்றி வைக்கணும். அந்த 2 வீட்டு சண்டையில இந்த பொண்ணு உசுர விட துணிஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்திருந்தாங்கண்டா பொண்ணு மவுத்தா இருக்கும். ராவுத்தர, இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 2 வேளை கஷாயமும் செந்தூரமும் கொடுத்தா பொண்ணு எழுந்திருச்சு விளையாடும். ஆண்டவா. இந்தாங்க மாப்பிள்ள லேகியம். ஏதோ மருந்த மட்டும்தான் நான் கொடுக்கறேன். எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது அல்லாவோட அருள் தான். மாப்பிள்ள, நீங்க வாங்க போலாம். மாப்பிள்ள, மத்தவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுலதான் அல்லாவை பார்க்கலாம். அதாவது இந்த மனுஷன் மனசுல பணம், பதவி, பழி, கோபம், கௌரவம் இதுகள்ல எது குடிகொண்டாலும் அது குடும்பத்தை கெடுக்கும்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பெரிய பாடலே பாடியிருக்காங்க. என்ன சோகமா உட்கார்ந்துருக்க? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, ஏந்திரடி. ஆமா, நீங்க பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க. இவன் அவளையே நினைச்சு உசுரையே விட்டுருவான் போல இருக்கு. அவளும் அப்படித்தான், இவனையே நினைச்சு உசுரை விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? எந்த பொண்ணு? இந்த காளியப்ப மச்சிருச்சு செல்லக்கிளி இங்க வந்தாளே உம்முன்னு ஒருத்தி, அவதான் விஷத்தை குடிச்சுட்டான். என்னது, விஷத்தை குடிச்சிட்டாளா? பயப்படாதரு, நம்ம பாபா ராவுத்தர் விஷத்தை முறிச்சிட்டார். முடிவு பண்ணிட்டேன், முறைப்படி போய் பொண்ணு கேட்கணும்னு. காலங்காத்தால அவனையும் கிளம்ப சொல்லு. வணக்கம் காளியப்பா. என்ன மேலையூர் நாட்டாமைக்கு காத்து தசை மாதிரி அடிச்சிருச்சா? வருஷத்தட்டோட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. உன் மச்சினிச்சி செல்லக்கிளிய என் மகன் மாணிக்கத்துக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கோம். பரிசம் போட்டு பந்தல்ல உட்கார வச்ச பொண்ணுக்கு பந்தி விரிக்கிறதா இவங்க ஊர் முறையான நாட்டாமைய கேட்டு சொல்லு விரும்பாண்டி. எல்லா முறையும் எனக்கும் தெரியும்டா. உன் மச்சினிச்சி என் மகனை நினைச்சு உசுர விட்டுற பார்த்தாலே, அதனாலதான் உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு உன்கிட்ட வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பையன் தப்பு பண்ணா தலையில 2 தட்டு தட்டி அடக்கி வைக்கணும். அதை விட்டுட்டு பரிசத்தட்டோட வந்து நிக்கிறிய, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மாணிக்கம், எங்க வீட்டு பொண்ணை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தீங்க, அது குத்தம் இல்லையா? என்னையே நம்பி வந்த பொண்ண கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாதுன்னு
நான் நினைச்சது குத்தமா இல்ல அவளுக்கு தாலி கட்டி வாழ வைக்க நினைச்சது குத்தமா? அதெல்லாம் இல்லடா, அந்த பொண்ணுக்கு இவன் மாமனா வந்து வாச்சானே அதுதான் குத்தம். ஆணு என்னண்டா பொண்ணு மேல பிரியப்படுது, பொண்ணு என்னண்டா ஆணு மேல பிரியப்படுது. அதுக்கும் இஷ்டம் அவருக்கும் இஷ்டம். அவங்களுக்கு நிக்கா பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? வாயில வந்ததை சொல்லிவிட்டு நீங்க போயிடுவீங்க பச்சளை பறிக்கிறதுக்கு. மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்க? அடாவடித்தனம் பண்ண உங்க பையன் எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு 5000 ரூபாய் அபராதம் கட்டணும். அவனுக்கு எல்லா விதத்திலயும் ஒத்தாசையா இருந்தீங்களே நீங்க, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். யாரு கால யாரு விழுகிறது? உன் யோகியது எனக்கு தெரியாதா? கோயில் சொத்தை கொள்ளையடிச்சது யாரு? கணக்கு கட்ட கோயில் ஆபீசர் கொலை செஞ்சது யாரு? எல்லாமே நீந்தாயா? காளியப்பா, நீ செஞ்ச தப்பை எல்லாம் செல்லக்கிளி தெரிஞ்சுட்டானதான் அவ வாழ்க்கையை பழியாக்க பாக்குற. ஏய், நீ என்னதான் கத்தி சத்தம் போட்டாலும் இந்த ஊருக்குள்ள ஒரு பய உனக்காக வரமாட்டான். ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பனை கூட்டிட்டு ஊரு போய் சேரு. அம்மன் காப்பவுத்த அடுத்த நிமிஷம் செல்லக்கிளி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். அதே காப்பவுத்த அடுத்த நிமிஷம் அவ கழுத்துல நான் தாலி கட்டணும் இல்லையா? பார், முடியுமாடா? முடிச்சு காட்டுறேன். இதனால ஊர்ல உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நடக்க போற காளியம்மன் கோயில் திருவிழாவில கன்னி பொண்ணுங்க எல்லாரும் மாவளக்கு போட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.